ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பசங்க காலேஜ் முடிச்சோடனையும் எந்த மாதிரி வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லாம ஏதாச்சும் ஒரு கரியர் சூஸ் பண்ணி எண்டு வந்து தப்பான இதுல போய் முடிஞ்சிருது. ஸோ இதுல நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னா, ஸ்கில்டு ஜாப் அஸ் வெர்சஸ் அன்ஸ்கில்டு ஜாப். அதாவது நாலேஜ் பேஸ்டு ஜாப் போறது பெஸ்டா, இல்லாட்டி நாலேஜ் இல்லாத அன்நாலேஜ் பேஸ்டு ஜாப் போறது பெஸ்டா அப்படின்றத பத்தி பேச போறோம். இந்த ஸ்கில்டு ஜாப் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்கில் ஜாப்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து அறிவு சம்பந்தமான ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்க. அன்ஸ்கில் ஜாப்ன்றது அறிவு சம்பந்தம் இல்லாதது, பிசிக்கல் பேஸ்டு. இந்த அன்ஸ்கில்டு ஜாப் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, லேபர் பேஸ்ட் ஜாப்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பிசிக்கல் பேஸ்டு ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கில்டு ஜாப் அப்படின்றதுல என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்கில்டு பேஸ்ட் ஜாப்ல உனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஏற ஏற வந்து உனக்கு வந்து சேலரி ஏறிக்கிட்டே இருக்கும். அதாவது உன்னோட நாலேஜ், ஸ்கில்டு ஜாப்ல உன்னோட நாலேஜ் வந்து அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கும். அதனால உன்னோட சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த அன்ஸ்கில் ஜாப்ல வந்து ஃபுல்லா பிசிக்கல் ஒர்க் தான். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்து ரேபிடோ ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லுவ, இல்லாட்டி ஸ்விக்கி ஓட்டுவ, இந்த மாதிரி ஜாப், இல்லாட்டி ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் ஒர்க் பண்ணுவீங்க, இல்லாட்டி மேசனரி ஜாப்ஸ், இது எல்லாமே அன்ஸ்கில் ஜாப்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த அன்ஸ்கில் ஜாப்ல உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற 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 வந்து நீ டவுன் ஆகிட்டே போவே தவிர உனக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உன்னோட சேலரி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இதுதான் நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்கில்டு ஜாப்ன்றது என்ன அப்படின்னா, டெக்னாலஜி பேஸ்டு ஜாப்ஸ் தான் ஸ்கில்டு ஜாப் சொல்லுவாங்க. நாலேஜ் பேஸ்ட், அதுக்கடுத்து இன்ஜினியரிங் பேஸ்ட் ஜாப், சயின்ஸ் ஓரியன்டட் ஜாப்ஸ், இது எல்லாமே ஸ்கில்டுல வரும். இந்த ஸ்கில்டுல நீ வந்து ஸ்டார்டிங் சேலரி பார்த்தா அப்படின்னா சம்டைம்ஸ் கம்மியாகவும் இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா பண்ண ஆசைப்படுற, நீ ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்ல போய் ஜாயின் பண்ற, மேபி ஃபர்ஸ்ட் 3 months உனக்கு சேலரி இல்லைன்னு சொல்றான். பட் ஸ்டில் அது வந்து நீ நாலேஜ் கெயின் பண்ண போற. நாலேஜ் கெயின் பண்ணி ஒரு 3 months கழிச்சு ஒரு 5,000 வாங்குற, ஒரு 1 year கழிச்சு 10,000 வாங்குற. பட் ஒரு 5 years கழிச்சு பார்த்தனா உனோட சம்பளம் வந்து மந்த்லி சம்பளம் 2 lakhs per month இருக்கும். உன்னோட இயர்லி வந்து 20 lakhs 30 lakhs 40 lakhs அந்த லெவல்ல போயிடும். அதே டைம்ல இந்த அன்ஸ்கில் ஜாப்ல நீ வந்து சம்பளமே இல்லாம இந்த ஸ்கில் ஜாப்ல போய் சேர்ந்திருக்க. அதே டைம்ல ஒரு பையன் ஸ்விக்கில 30,000 சம்பாதிக்கிறான். இந்த 5 வருஷம் கழிச்சு உன்னோட சம்பளம் பார்த்த அப்படின்னா மந்த்லி 1.2 lakhsல இருந்து 2 lakhs வரைக்கும் இருக்கும். அதே இந்த பையனுக்கு பார்த்தா அப்படின்னா பிசிக்கலா இருக்கிற ஜாப்னால அவனோட ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகி அவனால அந்த ஒர்க்கும் கண்டினியூ பண்ண முடியாம அதோட டவுன் டவுன் தான் ஆவானே தவிர அதுல இருந்து இந்த 30,000ல இருந்து அவன் 40,000 போயிருக்க முடியாது. இதுதான் அந்த அன்ஸ்கில் ஜாப்ல இருக்க ஒரு பெரிய சேலஞ்சே நம்மளுக்கு. ஸோ உண்மையிலே நீ நல்லா படிச்சிருக்க, ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்க, சயின்ஸ் படிச்சிருக்க, ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி படிச்சிருக்க, உனக்கு வந்து நாலேஜ் பேஸ்ட் ஜாப் போகணும் அப்படின்னு திங்க் பண்ண அப்படின்னா ஸ்டார்டிங்ல நீ வந்து ஓகே இனிஷியலாவே நீங்க ஒரு கேம்பஸ்ல பிளேஸ் ஆயிட்ட, ஒரு நல்ல கேரியர் கிடைச்சிருச்சுன்னா வெல் அண்ட் குட். ஸோ இல்ல எனக்கு இனிஷியல் நல்ல கேரியர் கிடைக்கல அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கில்டு ஜாப், ஸ்கில்டு ஓரியன்டட் ஜாப்க்கு உங்களை நீங்க ஃபைன் டியூன் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தா அப்படின்னா சேலரி கம்மியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் லாங் ரன்ல பார்க்கும்போது உனக்கு வந்து உன் லைஃப் வந்து வேற லெவல்ல கொண்டு போய் விடும். உனக்கு லைஃப் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஸ்கில் பேஸ்ட் ஜாப் தான். ஸோ அன்ஸ்கில் பேஸ்ட் ஜாப் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. இனிஷியலா ஒரு 20,000 வருது 25,000 வருது அப்படின்றதுக்காக உங்களோட கரியர் ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. ஓகே எனக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து ஃபேமிலி என்னோட சேலரி டிபெண்ட் பண்ணி இருக்கு சார் அப்படின்னு சொன்னா ஓகே ஓகே அது வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் 1 or 2 yearsல நீ கண்டிப்பா அந்த அன்ஸ்கில் இருந்து ஸ்கில் ஜாப்புக்கு மூவ் பண்ண ட்ரை பண்ணணும். நம்ம கம்பெனில பார்த்தோம்னா ஸ்கில் பேஸ்ட் ஜாப் தான் ஃபுல்லா நாங்க கைட் பண்றோம். ஈவன் நீ வந்து வேற கரியரை நீ சூஸ் பண்ணி வேற கரியர் ஃபீல்ட்ல போயிருந்தா கூட சரி, உன்னை வந்து நீ அன்ஸ்கில்டு மூவ் பண்ணணும்னு நினைச்சா கூட நாங்க கைட் பண்றோம். உங்களுக்கு இதுல என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க கம்பெனிக்கு வரலாம். உனக்கு கைடன்ஸ் வேணும்னாலும் பர்சனலா வந்து மீட் பண்ணலாம். ஐ கேன் கைட் யூ. தேங்க்யூ வெரி மச்.